ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கான அகாமடேஷன் புக்கிங் பற்றி பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி லொக்கேஷனுக்கு ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு ஏதாவது தரிசன டிக்கெட் கண்டிப்பாக இருக்கணும். அந்த தரிசன டிக்கெட்டும் மினிமம் 2 பேருக்கு நம்ம புக் செய்திருந்தால் மட்டும்தான் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அந்த லிங்கை கிளிக் செய்து நம்ம ரூம் புக் பண்ண முடியும். தனி ஒரு நபருக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. அவர்களால் ஆன்லைனில் ரூமும் புக் பண்ண முடியாது. 2025 ஜனவரி 10 தொடங்கி ஜனவரி 19 வரைக்குமான வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கு ஆன்லைனில் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. திருப்பதி லொக்கேஷனுக்கு அகாமடேஷன் இந்த 10 நாட்களுக்குமே ஓப்பன் பண்ணுவாங்க. திருமலை லொக்கேஷனுக்கு வைகுண்ட ஏகாதசி ஆன ஜனவரி 10 வைகுண்ட துவாதசி ஆன ஜனவரி 11 இந்த 2 நாட்களுக்கு மட்டும் ஆன்லைனில் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய 8 நாட்களுக்கும் திருமலை லொக்கேஷனுக்கு ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜனவரி 10 வைகுண்ட ஏகாதசி அன்றும் ஜனவரி 11 வைகுண்ட துவாதசி அன்றும் இந்த 2 நாட்களுக்கும் நமக்கு திருமலையில் அகாமடேஷன் தேவைப்பட்டால் திருமலைக்கே நேரடியாக சென்று தான் நம்ம ரூம் புக் பண்ண முடியும். இந்த 2 நாட்களுக்கும் ஆன்லைனில் ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து திருப்பதி லொக்கேஷனுக்கு வேண்டுமானால் நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் செஞ்சுக்கலாம். ஆனால் திருமலை லொக்கேஷனில் தான் உங்களுக்கு ரூம் தேவைப்படுதுன்னா ஆன்லைனில் அந்த 2 நாட்களுக்கு ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகாது. நீங்கள் திருமலைக்கு நேரடியாக சென்று உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் பண்ணிக்கலாம். நம்முடைய தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் ஐதர் திருப்பதி லொக்கேஷனுக்கோ அல்லது திருமலை லொக்கேஷனுக்கோ ஏதோ ஒரு இடத்தில் ஒரு ரூம் தான் புக் பண்ண முடியும். நம்முடைய தரிசன டிக்கெட் ஒன்றை வைத்தே நம்ம திருமலா லொக்கேஷனுக்கும் திருப்பதி லொக்கேஷனுக்கும் 2 இடத்துலையுமே ரூம் புக் பண்ண முடியாது. இப்போது சமீபத்தில் டிடிடி கொண்டு வந்திருக்கக்கூடிய ரூலின் படி நம்முடைய தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் மாதவம் கெஸ்ட் ஹவுஸில் நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். தரிசன டிக்கெட்டே இல்லாமல் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணணும்னா கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொலப்பா கார்டன்ஸில் மட்டும்தான் ரூம் புக் பண்ண முடியும். ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஏதாவது ஒரு இடத்தில் திருமலை அல்லது திருப்பதியில் தான் ரூம் புக் பண்ண முடியும். அதே போல் ஒரு தரிசன டிக்கெட்டுக்கு ஒரு ரூம் மட்டும்தான் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ ஒரு லாகின்லேருந்து 6 பேர் தரிசன டிக்கெட் புக் பண்ணலாம். சப்போஸ் 6 பேர் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறீங்க, கூடவே 12 வயதிற்கு குறைவான குழந்தைகள் 2 அல்லது 3 பேர் இருக்கீங்க. ஸோ மொத்தம் 9 பேர் இருக்கீங்க. இந்த 6 பேருக்குமே நீங்கள் தரிசன டிக்கெட் ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு தரிசன டிக்கெட்டுக்கு ஒரு ரூம் தான் கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு ரூமில் 9 பேராலையும் இருக்க முடியாது, எங்களுக்கு 2 ரூம் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒரு 3 பேருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மீதம் இருக்கக்கூடிய 3 பேருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ வெவ்வேறு மொபைல் நம்பரில் 3 பேருக்காக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டோம்னா ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகின்லையும் நம்ம புக் செய்த ஒவ்வொரு தரிசன டிக்கெட்டுக்கும் நமக்கு ஒரு ரூம் கிடைக்கும். இப்போ நமக்கு 2 ரூம் கிடச்சிருக்கும். இந்த 2 ரூமில் நீங்கள் தரிசனத்திற்கு போகக்கூடிய 9 பேர் ஸ்ப்ளிட் பண்ணி தங்கிக்கலாம். இதுபோல் எத்தனை பேர் நீங்கள் தரிசனத்திற்கு போகிறீங்க என்பதை முன்னாடியே ப்ரீ பிளான் செய்து உங்களுக்கு எத்தனை ரூம் தேவைப்படும் என்பதையும் கால்குலேட் செஞ்சுட்டு தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகிறப்போ அதுபோல் நீங்கள் ஒவ்வொரு மொபைல் நம்பர்லையும் பிரித்து உங்களுடைய தரிசன டிக்கெட்டை புக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் இப்போது 2 மொபைல் நம்பர்லேருந்து ஒவ்வொரு 3 பேருக்கும் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா 2 மொபைல் நம்பர்லையும் சேம் டைம் லாகின் செய்து சேம் டைம் நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கணும். இப்போ ஒரு மொபைல் நம்பரில் லாகின் செஞ்சு ஒரு 3 பேருக்கு டிக்கெட் புக் செஞ்சுட்டு அதற்கப்புறம் எக்ஸிட் ஆகி வந்து மறுபடியும் அதே இன்னொரு மொபைல் நம்பரில் நம்ம லாகின் பண்ணிவிட்டு மறுபடியும் தரிசன டிக்கெட் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைம் கேப்புக்குள்ளே தரிசன டிக்கெட் புக் ஆகி முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த 10 நாட்களுக்கு
யூஸ்வலாக இருக்கிறத விட தரிசன டிக்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். ஸோ நீங்கள் டிக்கெட்ஸ் இது போல் ஸ்ப்ளிட் பண்ணி புக் பண்ண பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா சேம் டைம் வேறு மொபைல் நம்பரில் லாகின் பண்ணி சேம் டைம் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. இப்போது ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு நெட்வொர்க் இஷ்யூ ஆலையோ அல்லது எரர் ஆலையோ உங்களால் ரூம் புக் பண்ண முடியலைன்னா ஆஃப்லைனில் திருப்பதி அல்லது திருமலைக்கு போய் நேரடியாக ரூம் புக் பண்ணிக்கலாம். சாதாரணமான நாட்களில் ஆஃப்லைனில் நேரடியாக போய் ரூம் புக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் எதுவுமே இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. ஆனால் இந்த 10 நாட்கள் துவார தரிசன சமயத்தில் நேரடியாக போய் திருமலை அல்லது திருப்பதியில் ரூம் புக் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட அவசியமாக தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் கண்டிப்பாக இருக்கணும். தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஆஃப்லைன்லேயும் ரூம் கொடுப்பாங்க. அதுவும் ரூம் எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் 15ஆம் தேதிக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, ஆன்லைனில் ரூம் புக் பண்ண மிஸ் பண்ணிவிட்டு நேரடியாக போய் திருமலை லொக்கேஷனுக்கு நீங்கள் ரூம் புக் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த நாள் தரிசன டிக்கெட் இருக்கோ அந்த நாள் தான் நீங்கள் போய் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ண முடியும். இப்போ 15ஆம் தேதிக்கு நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா 15ஆம் தேதிக்கு தான் நீங்கள் திருமலைக்கு நேரடியாக போய் ரூம் புக் பண்ண முடியும். 14ஆம் தேதிக்கே நீங்கள் முன்னாடி ஒரு நாள் கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு திருமலைக்கு ரீச் ஆகியிருந்தாலும் அந்த 14ஆம் தேதி ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் க்யூவில் ஜாயின் பண்ணி நம்ம ரூம் வாங்க முடியாது. எந்த நாளுக்குரிய தரிசன டிக்கெட் நம்ம கையில் இருக்கோ அந்த நாள் தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அந்த நாள் மட்டும்தான் நமக்கு ரூம் கொடுப்பாங்க. இந்த 10 நாட்கள் துவார தரிசன சமயத்தில் ஆஃப்லைனில் நேரடியாக போய் ரூம் புக் பண்ணுறதுக்கும் தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் நமக்கு அவசியம். ஆஃப்லைனில் போய் நீங்கள் ரூம் எடுக்கிறதாக இருந்தாலும் மினிமம் 2 பேர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரூம் கொடுப்பாங்க. ஸோ எந்த நாளுக்குரிய தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் வைத்திருக்கோமோ அந்த நாள் தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் க்யூவில் ஜாயின் பண்ணி நம்ம ரூம் புக் பண்ண முடியும். நமக்கு கிடைக்கக்கூடிய ரூமானது 24 மணி நேரத்திற்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறப்போ 24 மணி நேரத்தில் எக்ஸாக்டாக நம்ம ரூம் வெக்கேட் பண்ணி கொடுத்துடணும். ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் நம்முடைய மொபைல் நம்பருக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்த நேரத்திலிருந்து 24 மணி நேரம் வரைக்கும் நாம் அந்த ரூமில் தங்கிக்கலாம். 24 மணி நேரத்திற்கு பிறகு எக்காரணம் கொண்டும் எக்ஸ்டென்ஷன் செஞ்சு தரமாட்டாங்க. குறிப்பாக இந்த 10 நாட்கள் வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கு ரூம் எக்ஸ்டெண்ட் செஞ்சு தரமாட்டாங்க. கீழ் திருப்பதியில் நீங்கள் நேரடியாக போய் ரூம் புக் பண்ண விருப்பப்பட்டால் டிடிடியினுடைய விஷ்ணு நிவாசம் கெஸ்ட் ஹவுஸில் மட்டும்தான் நம்ம நேரடியாக போய் ரூம் புக் பண்ண முடியும். விஷ்ணு நிவாசம் கெஸ்ட் ஹவுஸில் காலையில் 6 மணிக்கு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் செய்து நமக்கு ரூம்ஸ் அலாட் பண்ணுவாங்க. திருமலையில் நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் இருக்க விருப்பப்பட்டால் சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் காலையில் 5 மணிக்கு ஓப்பன் செய்து நமக்கு ரூம் இஷ்யூ பண்ணுவாங்க. பட் 2-3 மணியிலேருந்தே க்யூவில் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நமக்கு ஆன்லைன்லேயும் ரூம் கிடைக்கல, ஆஃப்லைன்லேயும் ரூம் கிடைக்கலன்னா நம்ம ஃப்ரீ லாக்கர்ஸ் தான் எடுக்க வேண்டியிருக்கும். இந்த 10 நாட்கள் வைகுண்ட துவார தரிசன சமயத்தில் ஃப்ரீ லாக்கர்ஸ் எடுக்கிறதுக்குமே நிறைய கூட்டம் இருக்கும். ஃப்ரீ லாக்கர்ஸும் எக்ஸாக்டாக 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரீ லாக்கர்ஸ் கிடைக்கிறதுக்குமே அந்த 10 நாட்கள் துவார தரிசன சமயத்தில் கூட்டத்தை பொறுத்து 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் லாக்கர் வாங்குற மாதிரி இருக்கும். லாக்கர் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆதார் கார்டு அவசியம். ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பியும் வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுக்கோங்க. நம்முடைய ஆதார் கார்டை வைத்து தான் நமக்கு ஃப்ரீ லாக்கர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. சப்போஸ் ஃப்ரீ லாக்கர்ஸ் கிடைக்கிறதுக்கு நேரம் ஆகுது, அந்த நேரம் வரைக்கும் டார்மெட்ரி ஹால்ஸில் தங்கிக்கலாமா, டார்மெட்ரி ஹால்ஸில் தங்குறதுக்கும் டோக்கன் அல்லது டிக்கெட் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா டார்மெட்ரி ஹால்ஸில் தங்குறதுக்கு தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. டார்மெட்ரி ஹால்ஸில் எப்பவும் போல் நம்ம டிக்கெட் டோக்கன் இல்லாமலே தங்கிக்கலாம். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கக்கூடியவங்களுக்கு 24 மணி நேரத்திற்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆன்லைனில் ரூம் எடுக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த 10 நாட்கள் துவார தரிசன சமயத்தில் ஆன்லைனில் ரூம் எடுக்கக்கூடியவர்களுக்கும் எக்ஸாக்டாக 24 ஹவர்ஸ் மட்டும் ஸ்டே பண்ணுறதுக்கு
அலோ பண்ணுவாங்க. 24 ஹவர்ஸ்க்கு மேலே எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் நீங்கள் முதல் நாளே ரூம் கீ வாங்குறப்போ அவங்கக்கிட்ட எக்ஸ்டென்ஷனுக்காக ரெக்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் ரூம் அவைலபிலிட்டி இருந்தால் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ரூம் அவைலபிலிட்டி இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பொதுவாக இந்த துவார தரிசன நாட்கள் சமயத்தில் நம்ம எக்ஸ்டென்ஷன் எதிர்பார்க்க முடியாது. பொதுவாக ஆன்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய ஒரு காமன் டவுட் பார்த்தீங்கன்னா, 5 பேர் நாங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணோம், பட் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறப்போ 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் என்டர் பண்ணுறதுக்கு அலோ பண்ணிச்சு. இப்போது அந்த 2 பேர் மட்டும்தான் ரூமில் தங்கணுமா, மீதம் இருக்கக்கூடிய 3 பேருக்கு வேறு ஏதாவது நாங்கள் ரூம் புக் பண்ணணுமா, அல்லது அந்த 5 பேருமே ஒரே ரூமில் தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறப்போ 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தால் போதும். பட் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரூமில் உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு பொறுத்தும், ரூம் சைஸை பொறுத்தும், உங்களுடைய கன்வீனியன்ஸ் பொறுத்தும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் ரூமில் தங்கிக்கலாம். அதே போல் தான் ஆஃப்லைனில் நீங்கள் ஒரு ரூம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா கிடைத்திருக்கக்கூடிய ரூம் சைஸை பொறுத்தும், உங்களுடைய கன்வீனியன்ஸ் பொறுத்தும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் ரூமில் தங்கிக்கலாம். இந்த ரூல்ஸ் எல்லாமே தான் போன வருடம் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கு டிடிடி ஃபாலோ பண்ணாங்க. இந்த வருடமும் இதே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்களா அல்லது ரூல்ஸில் மாற்றம் கொண்டு வருவாங்களா என்பது டிடிடி கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் மூலமாக மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். இன்னும் 1 மாத காலம் மட்டும்தான் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாளுக்கு இருக்குது. மேபி இன்னும் 1 வாரம் அல்லது 10 நாட்களுக்குள்ள டிடிடி நிச்சயமாக வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றியும் ரூம் புக்கிங் பற்றியும் நமக்கு அப்டேட்ஸ் கொடுத்துருவாங்க. புதிதாக வந்திருக்கக்கூடிய டிடிடி போர்ட் நிறைய நல்ல இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. மேபி இந்த வைகுண்ட துவார தரிசன நாட்கள் சமயத்திலும் எல்லாருக்கும் தரிசன டிக்கெட் கிடைக்கும் வகையிலும், எல்லாருக்குமே ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கக்கூடிய வகையிலும் ஏதாவது புதிய பிளான்ஸோடு வருவாங்கன்னு நாம் எதிர்பார்க்கலாம். துவார தரிசன நாட்களுக்கான விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றி சில ஃபாலோவர்ஸ் கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதனை பற்றிய தெளிவான விளக்கம் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.